Hey everyone. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஸ்கூல் படிக்கும்போது, இந்த காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நமக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா, அந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகாம அவங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து அவங்க நெனச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆவாங்க. ஸோ, இங்க நம்ம பார்க்க போற ஹீரோவோட ஸ்டோரி அந்த ஸ்டோரி தான். அவரு வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அந்த மாரி க்ளோஸா அவ்வளோக்கா யாரும் இல்ல. திரும்ப காலேஜ் போறாரு. அங்கேயும் எல்லார் கூடயும் பேசுறாரு, ஜாலியா இருக்காரு. பட் அந்த அளவுக்கும் அவருக்கு அங்கேயும் ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அளவுக்கு இல்ல. அப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அவர் காலேஜ்லாம் முடிச்சுட்டு, அவரோட ரிலேட்டிவ் சைட்ல போய் ஒர்க் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்களோட ரிலேட்டிவ் மூலியமா அந்த பையனுக்கு ஒரு ஒர்க் கிடைக்குது. அந்த பையனும் அங்க இருந்து அந்த ஒர்க்குக்காக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா உடனே ஜாயின் பண்ண சொல்லல. ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்றோம் அப்படின்னு சொல்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வர்றாரு. வந்துட்டு ஒர்க்குக்கு ஜாயின் ஆகுறாரு. ஃப்ரெஷர் இல்லையா? அங்க இருக்கிற லொகேஷன் இதெல்லாம் பழகணும். ஸோ என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற சீனியர் கூட, "நீ போ, கூட போயிட்டு லொகேஷன்லாம் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அனுப்பிச்சு விடுறாங்க. டெய்லி ஒரு 2, 3 நாள் போறாரு. பட் புது இடம், புது பிளேஸு அவருக்கு கொஞ்சம் ஒரு இரிட்டேட்டிங்காவே இருக்கு. போக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அ ஒரு மாரி இது பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. பட் ஆனா அவரு ஒர்க் பண்ணியே ஆகணும் இல்லையா? காலேஜ் முடிச்சுட்டாரு. பேரண்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் பார்க்கணும் இல்லையா? ஸோ அத ஒரு நீடுக்காக அவர் கஷ்டப்பட்டு வேல பார்த்துட்டு இருக்காரு. அவரோட ரிலேட்டிவ் வச்சு தானே இங்க வந்தாரு. அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தரு இங்க வேல பார்க்குறாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் சீனியர் இல்லையா? இங்க கொஞ்சம் 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவரு வந்து இந்த மாரி என்னோட பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 பேருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் இவரும் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் நல்லா கத்துக்கிட்டாரு. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவர கொஞ்சம் தனியா அனுப்புறாங்க. தனியா அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, இவரு வந்து இவங்களோட ரிலேட்டிவ் வழியா அந்த பழகுனதுல ஒரு பெர்சன் கூட ஒரு நல்ல டச் ஆகுது. இவங்க 2 பேருக்கும் நல்ல மிங் அ ஒரு நல்ல காம்பினேஷன் வருது. 2 பேருக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நல்லா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க 2 பேரும் நல்லா டிராவல் பண்றாங்க, போயிட்டு இருக்காங்க. டெய்லி சாப்பிட போம்போது ஒண்ணா போறாங்க, ஒண்ணா வராங்க. அப்புறம் ஒர்க்கும் 2 பேரும் சம்டைம்ஸ்ல ஒண்ணா போறாங்க, வர்றாங்க. அந்த மாரி சுத்தும்போது அங்க இருக்கிற சில பேருக்கு வந்து இவங்க 2 பேரும் ஒண்ணா சுத்துறது புடிக்கல. ஸோ என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நம்மள எவ்வளோதான் இது பண்ணாலும், நம்ம வந்து பிரியக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஆயிருச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்னாலே அந்த பாண்டிங் ஈஸியா வந்துரும்ல. ஸோ நல்ல பாண்டிங். அந்த பையனுக்கு ஸ்கூல்ல கிடைக்காத அளவுக்கு, காலேஜ்ல இல்லாத அளவுக்கு இங்க ஒரு நல்ல பாண்டிங்கான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் லஞ்சுக்கு ஒண்ணா போறது, எல்லா பக்கமும் ஒண்ணா சுத்துறாங்க. வேலையும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இருக்கிறவங்கலாம் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க இல்லையா? ஸோ என்ன பண்றாரு நம்ம ஹீரோ, நம்ம வந்து ஒரு ஒரு 2, 3 நாளைக்கு பேச வைக்க வேணாம். இவங்க எல்லாரும் நம்மள ஒரு மாரி பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னோனே, அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஏன்னா உண்மையான ஃப்ரெண்ட்னா எல்லாருக்கும் அந்த இடத்துல கோவம் வரும் இல்லையா? அவங்கலாம் பண்ணா நமக்கு எங்கடா போச்சு? நம்ம அப்படிலாம் பிரியக்கூடாது. நம்மள பிரிக்கிறதுக்கு அவங்க யாரு? இது நம்மளோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப பிரிக்கிறதுக்கு அவங்க யாரு? அவங்க என்ன வேணா பண்ணட்டும். நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம இருப்போம். இது பிடிச்சிருந்தா வேலை பார்க்கலாம். இல்லன்னா நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களோட பாண்டிங்க விட்டு குடுக்காம இவங்க இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு பெர்சனல் ப்ராப்ளம் வரும். அந்த பெர்சனல் ப்ராப்ளத்த அவன்கிட்ட சொல்லலாமா? வேணாமா? ஒரு தயக்கம். ஸோ அப்படி அத பார்த்த உடனே அதான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னா அதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல உள்ள ஒரு அழகே. நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா, அத பார்த்தோனே அவன் புரிஞ்சுப்பான். அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அதுதான் அந்த பாண்டிங். என் நம்ம பேசுற அந்த வார்த்தைகள்லயே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாரி புரிஞ்சுகிட்டு, "என்னடா உனக்கு என்னாச்சு? ஏன் நீ இந்த மாரி இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவனோட பர்சனல் ப்ராப்ளத்த அவன் சொல்றான். "அந்த மாரி எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்." அப்படின்னு சொன்னோனே, "சரி நான் சால்வ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் வாங்கிட்டு அந்த பிரச்சனைய கொஞ்சம் சால்வ் பண்றாரு. சால்வ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. நார்மலா போயிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் அந்த பர்சனல் ப்ராப்ளம்லேருந்து வீட்ல நெறைய கால் வருது. அது இதுன்னு நெறைய சம்திங் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருக்கு. அடிக்கடி அவரால இங்க இருக்க முடியல. இவங்களுக்குள்ள அப்போ அப்போ கூட ஒரு அந்த பாண்டிங் நல்லாவே தான் இருக்கு. அ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு. இவன் சாப்பிடாம இருந்தா, அவன் சாப்பிடாம இருக்கிறது. அவிங்கட்ட காசு இல்லன்னா, அவன் கூட்டிட்டு போய் சாப்பிட விடுறது. ஏன்னா, அது ஒரு பாண்டிங் இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்னா எல்லா இடத்துலயும் அப்படித்தான் இருக்கும். ஸோ, அந்த மாரி நல்ல ஒரு அருமையான ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா போயிட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் அதான் நம்ம ஹீரோக்கு அந்த பர்சனல் ப்ராப்ளம்னால 2 பேரால சரியா மீட் பண்ணிக்க முடியல. ஆனா டச்ல தான் இருக்காங்க. ஃபோன் டச்ல இருக்காங்க. 2 பேரும் அடிக்கடி பேசிப்பாங்க. மீட் பண்ணணும்னா இப்பயும் வந்து மீட் பண்ணிப்பாங்க.
பட் இருந்தாலும் அவ்வளோ டச்ல இல்லாம, அந்த பக்கத்துல இருந்து அவனுக்கு இவன் சாப்பாடு வாங்கி குடுத்தது, இவனுக்காக அவன் சாப்பாடு வாங்கி குடுத்தது, இவனுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவன் போய் நின்னது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு அவங்களால பண்ண முடியல. ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு வந்த பர்சனல் ப்ராப்ளமால அவரு வந்து லோக்கல் போற மாரி ஆயிருச்சு. இவரு இங்க இருக்கிறாரு. பட் இப்படி இருந்தும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லபடியா தான் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னைக்குமே வந்து அது சொல்ல முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். நல்ல ரிலேஷன்ஷிப். ம். எப்படி சொல்றதுன்னா, அது ஒரு பாண்டிங். நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபேஸ பார்த்துட்டு டக்குனு புரிஞ்சுக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்னா, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ரிலேஷன்ஷிப் தான். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் இந்த ஸ்டோரி. அவரு நம்மகிட்ட பேச சொன்னாரு. ஸோ அதுக்காக ஓகே ஃபிரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் ஸ்டோரியில பார்க்கலாம்.